தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப்புக்கு ஏற்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இது வாட்ஸ்அப் கிட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணுறதா இருந்தால் இதுலேருந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தேவையான ஒன்று டெலீட் மெசேஜஸ். உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுற எல்லா டெலீட் மெசேஜும் நீங்கள் இந்த இடத்துல ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ் வித்தவுட் கான்டாக்ட். அதாச்சும் நீங்கள் ஒரு நம்பரை சேவ் பண்ணாமலே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு எம்டி மெசேஜும் சென்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் மெசேஜை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் என்னோட இன்னொரு நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நம்பருக்கு வரப்போகுது. இதை வந்துடுச்சு. ஸோ இந்த மெசேஜ் வந்துடுச்சு. நீங்கள் இது ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க டெலீட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. டெலீட் ஃபார் எவரின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெசேஜ் டெலீட் ஆகிடும். இப்போ இவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கிட் யூஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டெலீட் மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டைமோட என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக நம்மளுக்கு காமிச்சிடும். மேலே திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு சொல்லிட்டு கீழே அந்த மெசேஜ் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இது கீழே ரீப்ளே இன் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பரான ட்ரிக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது தொடர்ந்து அடுத்த ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி மெசேஜ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எம்டி மெசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே சென்ட் எம்டி மெசேஜ் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ எம்டி மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் சென்ட் எம்டி மெசேஜ் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண அப்புறம் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக தான் சென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு எம்டி மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு மெசேஜுமே இல்லாமல் எம்டியாக ஒரு மெசேஜ் சென்ட் ஆகியிருக்கு. ஸோ இது மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.